நான் என்ன சொல்றேன், கழுத்து நெரிச்சு கொன்னுரு. நீங்க சொல்லவே இல்லையா? இரு, உனக்கு ஒரு நாளைக்கு அருள் வாக்கு தர்றேன். ஐயோ வேண்டாங்க சாமி சாமி, நடக்க கூடாது நடந்து போச்சு சாமி. பெரிய மனுஷப்படி நீங்க தான் மன்னிக்கணும் சாமி. அண்ணாமலை, என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காது. ஏதோ உங்க புண்ணியத்துல நான் நாசமா தான் இருக்கேன். இங்க அடிச்சுக்காதையா, மூச்சு நின்னுட போகுது. விவரம் தெரியாம உங்கள்ட்ட சவால் விட்டாரு எங்க அண்ணன். இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காரு. நீங்களே பாருங்களேன். அண்ணே அண்ணே வாங்க. சாமிய பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு என்ன புண்ணியம்? பேசாம சாமி காலில் வந்து விடுங்க. ஒரே குழப்பமா இருக்கு. நாடோடி மன்னன் கவிராட்சனா என்னது? மண்புழுவை ரெண்டா வெட்டி போட்டா தான் ரெண்டும் பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்னை யாராவது ரெண்டா வெட்டி போட்டாங்களா? ரெண்டு பேரா வந்து நிக்கிறீங்க? இல்ல சாமி, இதுதான் என் அண்ணன் தமிழ் மலை. ஆமா சாமி, உங்க அருமை தெரியாம உங்களுக்கே சவால் விட்டேன். என் துணிக்கடை போச்சு, என் பசு மாடுக போச்சு, என் உடம்பு போச்சு. அடிய அறியாம செஞ்ச பழைய மன்னிச்சு உயிர்ப்பிச்சு தாருங்க சாமி. அன்னைக்கே சொன்னேன் சாமிய போடான்னு. இன்னைக்கு தமிழ் குச்சி ஆயிட்ட. அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் வர வாழறீங்க சாமி. ஏய் தமிழ் மலை, உனக்காக இல்லைனாலும் என்னை மதிக்கிற இவனுக்காவது உன்னை வாழ வைக்கிறேன். மறுபடியும் உன்னை தமிழ் மலையாக்குறேன். உன்னுடைய துணிக்கடையெல்லாம் நாசமா போகட்டும். மறுபடியும் நீ பால் மாடு வாங்கி பால் கறந்து தயாராக்கி வியாபாரம் பண்ணி நாசமா போ, குட்டிச்சாரா போ, எக்கேடு கட்டாவது போ. எந்த கொம்பாது கொம்பனுக்கும் இப்படி நான் அருள் வாக்கு கொடுத்ததே கிடையாது. தேன்மழை வரேன் சாமி. இந்த எச்சையவே தேன்மழைங்கிறானே, பார்த்தாலே என்னுடைய அருள் வாக்கை. மாமா மாமா இங்க வாங்கல. எதுக்கு? இப்படி நில்லுங்க. எதுக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான். என்ன பாக்குறீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியாரு எந்திரி. அத்தை அத்தை, பெரிய மாமா நீங்களும் வாங்கல. நானா? நான் எதுக்குமா? வாங்க பெரிய மாமா, அத்தை கூட்டு போய் நில்லுங்க. இவ பக்கத்துலயா? என்ன அத்தைய பார்த்தாலும் நல்ல பாம்பு பார்த்த மாதிரி நடுக்கிறீங்க. வந்து நில்லுங்க பெரிய மாமா. எனக்கு என்ன பயம்? முறைக்கிறத அப்புறம் வச்சுக்கலாம், தள்ளி நில்லு. வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கும்பிடுவோம். விழுங்க. 16 பெத்து. ஒன்ன சொல்லல. நல்லா இருங்க நல்லா இருங்க. 16 பெத்து. ஆமா, கத்திர போற பாத்துங்க. என்ன பயம் ஒரு மாதிரி பேசிட்டு போறான்? ஏமா உனக்கும் அவனுக்கும் ஏதாவது தகராறா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அத்தை நீங்களும் பெரிய மாமா காலில் விழுந்து கும்பிடுங்க. என்னது? அதெல்லாம் ஏமா 25 வருஷமா இல்லாத பழக்கம் இப்ப எதுக்கு? மாமா நான் உங்களையா காலில் விழுந்து கும்பிட சொன்னேன்? அத்தை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து புருஷன் காலில் விழுந்து கும்பிட்டா தீர்க்க சுமங்கலியா இருக்கலாம். விழுங்க அத்தை விழுங்க. ஐயா இதுக்கு பேரு ஒரு கும்பிடா? அத்தை சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டா காலை நினைக்க வேண்டாம், நெத்தியில குங்குமம் இருக்க வேண்டாம், தினமும் பட்டு புடவை கட்டிக்க வேண்டாம், தலை நிறைய பூ வச்சுக்க வேண்டாம். ஏன் இப்படி அபசகனமா பேசுற? தாலி குங்குமம் பூன்னு பேசுறது அபசகனமா? விழுங்க அத்தை விழுங்க. நல்லா எனக்காகவாவது தீர்க்க சுமங்கலியா இரு. ஏந்திரிக்கவே இல்லையா? ஏண்டி 25 வருஷமா கும்பிட வேண்டியதை ஒரே நாள்ல கும்பிட்டுலான்னு பாக்குறியா? ஏந்திருக்க முடியலீங்க, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, தூக்கி விடுங்க. ஐயோ உன்னை தூக்க வர முடியாது. என்னது? இரு கோச்சுக்காத, என்னால முடிஞ்ச வரைக்கும் தூக்குற, நீ ஹெல்ப் பண்ண. அப்பா ஒரு குடியரமை தூக்குற மாதிரி இருக்கு. ஏமா புயல் அடிச்சு ஒரு மரமே ஒடிஞ்ச மாதிரி சத்தம் வரல? இல்ல மாமா, அப்ப நெட்டி விரிச்சாங்க. அவங்க கை கால முறிப்பாங்க, இவன் இடுப்பையே முறிக்கிறான். போய் இப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேனே. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ராஜாத்தி ஒண்ணும் தப்பான செலக்ஷன் இல்ல, காயாவே இருக்கா, இன்னும் பழுக்கல. அவ பழுக்கிறதுக்குள்ள நான் கிழவன் ஆயிடுவேன். உன் வாலிபத்துக்கு இப்ப தீனி வேணும், அவ்வளவுதானே? உன் தேவைகளை தீர்த்து வைக்கிறதுக்குன்னு கில்மாவா சில இடங்கள் இருக்கு, போலாமா? கில்மாவா? சேச்சே, அதெல்லாம் மோசமான இடம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவசரப்படாத,
காசு அள்ளி வீசினா சொர்க்கலோகமே கீழே வந்து விழும். என்னடா பாரதி ராஜா படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ மோஷன்ல கலர் கலரா வந்து நிப்பாளுங்க. யோசி, சரின்னு சொன்னா இப்பவே போகலாம். ஐயோ, பாலு, பாலு பாலு, என்னது கற்பனையிலே எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? போலாமா? நான் கற்பனையில பார்த்த இடம் இந்தியாலே இல்லடா. வேற எங்க இருக்கு? டிஸ்னிலாண்ட். ஓஹோ, நம்மால சர்வதேச லெவல்ல போய்கிட்டு இருக்காண்டா. ஏய், இங்க வா. கொஞ்சம் காலமுக்கு. அப்பா, மெதுவாடி. சரியாச்சா? ஐயோ ஐயோ, செத்து செத்து. எங்கடி மெதுவா பிடிச்ச? விட்டுடு விட்டுடு விட்டுடுமா, நீ பிடிக்காத. உங்க உடம்புதான் ரொம்ப பெருசு, ஆனா பலமே இல்ல. ஊரை சத புது புதுக்குன்னு அமுங்குது. இப்படி வேலைக்கு நல்லா தின்னுட்டு ஒரு வேலையும் செய்யாம அப்படியே படுத்துட்டு புத்தகம் படிச்சீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கொழுப்பு திமுறை ஏறி போகும். அத்தை, உங்க உடம்புல கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏய், ஆமா அத்தை, இப்படி கொழுப்பு திமுறை ஏறி போச்சுன்னா திடீர்னு நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுவாங்களா? இனிமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுங்க அத்தை, அப்பதான் உங்க கொழுப்பு திமுறை அடங்கும். பல்ல உடைப்ப நாயே, ஏதோ புரியாத கழுதியா இருக்கியே, போனா போதுன்னு விட்ட வாய் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கே. இப்பவே உன்னைய உங்க அப்பனைய வீட்டை விட்டு. மூத்த மருமகளை விரட்ட மாதிரி என்னையும் விரட்டிடாதீங்க அத்தை. ஏதோ உங்க நல்லதுக்கு சொன்னேன். இனிமே உங்களுக்கு வயிற்று வலி வந்து செத்தாலும் சரி, நெஞ்சு வலி வந்து செத்தாலும் சரி, நான் வாய் திறக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. ஒப்பாரு வச்சு ஊரை கூட்டாத, ஏந்திரு போய் வேலைய பாரு. உன்னை பாம்புன்னு நினைச்சு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு நினைச்சு ஒதுங்கவும் முடியல. அத்தை, காலை பிடிச்சு விட்டா. வேண்டாமா, வேண்டாம், நீ போய் வா. சாமி, ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, தீர்த்தம் கொடுங்க. எனக்கு காலை காட்டியா? என்ன சாமி காலை ஊத்துறீங்க? சுத்தம் பண்றேன். நான் ஒரு வித்தியாசமான சாமி. அடேங்கப்பா, கிணறு மாதிரி இருக்கு. நாசமா போங்க, நாசமா போங்க. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. சாமி கும்பிடுறேன், சாமி கும்பிடுறேன். என்னது? கோழி முட்டைங்க. நான் என்ன உத்தராட்ச கொட்டை நான் சொன்னேன்? சும்மா ஐயா. என்ன சின்னையா, என்ன விசேஷம்? பிரசாதங்க. இதுல 100 முட்டை இருக்கு. நீ வச்ச கோழி பண்ண என்னைக்கு நாசமா போகட்டும்னு நீங்க சொன்னீங்களோ அன்னையில இருந்து என் கோழி ஒவ்வொன்னும் முட்டை போட ஆரம்பிச்ச. கோழி முட்டை போடாம வேற என்ன கண்ணுக்குட்டியா போடும்? அது இல்லைங்க, எங்க வீட்டு கோழி ஒவ்வொன்னும் ஒரு நாளைக்கு 2 முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை விட பெரிய அதிசயங்க, எங்க வீட்டு சேவல் கூட முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. சேவல் முட்டை போடுதா? என்னங்கடா இது? ஆமா சாமி, இன்னைக்கு எங்க வீட்டு திண்ணில ஒரு சேவல் உட்கார்ந்து இருந்தது. அதை விரட்டி அடிச்சேன். அதுக்கு அடியில பார்த்தா ஒரு முட்டை இருந்துச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. அது கோழி முட்டையிட்டு இருக்கு, சேவல் வந்து அது மேல உட்கார்ந்து அடகாத்திருக்கு. அதை சொல்றான். ஏன் அருள் இதெல்லாம் நடக்காதோ? இது என்ன பிரமாதம்? போன வாரம் சேவல் வாயிலேயே முட்டையிட்டுச்சு. கீழே கடந்த முட்டையை கவ்வி இருக்கும். ரொம்ப நேரம் பேசினேன். எல்லாருக்கும் தீர்த்தத்தை காதல தான் ஊத்துனேன். உனக்கு மூக்குல ஊத்திடுவேன், அப்புறம் துண்ணியே சென்று தீருவேன். சாமி என்ன சின்னையா? அப்புறம் இவன் நான் பெத்த மகன். நாங்க என்ன இல்லையா சொல்லுங்க. இவன் இன்னைக்கு பரீட்சை எழுத போறான். உங்க வாயால 4 கெட்ட வார்த்தை சொல்லி இவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரீட்சை எழுத போற? எழுது. உங்க அப்பா எனக்கு முட்டை கொண்டாந்து கொடுத்த மாதிரி பள்ளிக்கூடத்துல 100க்கு முட்டை தான் வாங்குவேன். பரீட்சை எழுதி நாசமா போ. கும்பிடா கும்பிடு. சாமி என்ன யானை முட்டை? ஓ உன் தலையா? இங்க ஒன்னாந்து தலைய வச்சிருக்கான் பாரு. சாமி சாமி நாசமா போ, நாசமா போ. என்ன கண்ணீரு? ஆனந்த கண்ணீர் சாமி. உங்கள் அருள்வாக்குல சேவல் முட்டை போடுங்க. இனிமே காளை மாடு பால் கறக்கும். அநேகமா புல்லெல்லாம் நெல்லாகும். அமோகமா இந்த ஊரே செழிப்பாடு போட்டுருக்கு சாமி. கிண்டலா? நல்லாரு சாமி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க.